என்னங்க இந்த குடும்பத்துல நடக்குற அநியாயங்களை பார்த்தா உங்களுக்கும் ரத்தம் கொதிக்குதுல. அழகு மலர் மற்றும் மதி வாழ்க்கையில அடுத்தடுத்து என்னென்ன புயல் வீசப் போகுதுன்னு தெரியலையே. அப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல அதிர்ச்சியான மற்றும் கண் கலங்க வைக்கும் திருப்பங்கள் இந்த எபிசோட்ல நடந்திருக்கு. வாங்க அது என்னன்னு சஸ்பென்ஸ் குறையாம முழுசா பார்க்கலாம். ஆரம்பத்திலேயே நம்ம அழகு மலர் ரொம்ப கோபமாவும் அதே சமயம் ஒரு விதமான எமோஷனலாவும் தன்னோட கணவர் பாக்கியராஜ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வீட்ல வந்த திடீர் கஷ்டத்துக்காக பாக்கியராஜ் தன்னோட பைக்கை அடகு வச்சத நினைச்சு ரொம்பவே அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாரு. ஆனா நம்ம மலர் அவரோட கஷ்டத்தை முழுசா புரிஞ்சுகிட்டு தன்னோட ஆபீஸ் இன்சென்டிவ் பணத்தை வச்சு அந்த பைக்கை மீட்டு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இதை பார்த்த பாக்கியராஜ் கண்கலங்கி போய் நிக்கிறாரு. அந்த இடத்துல அவரோட முகத்துல ஒரு குற்ற உணர்ச்சியும் மனைவியோட அன்பை பார்த்து ஒரு நெகிழ்ச்சியும் அப்பட்டமா தெரியுது. உடனே மலர் கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. ஆனா மலர் அவருக்கு ஒரு இனிமையான அதிர்ச்சி கொடுக்குறாங்க. பாக்கியராஜ் ரொம்ப நாளா மலர் கேட்டுட்டு இருந்த ஒரு புது மிக்சியை சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த பழைய மிக்சியை வச்சு மலர் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு அவர் பீல் பண்ணி பேசுறது ரொம்பவே உருக்கமா இருக்கு. உனக்கு எதுக்கு இந்த அனாவசிய செலவுன்னு மலர் செல்லமா கோபப்பட்டாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான காதல் அந்த இடத்துல ரொம்ப அழகா வெளிப்படுது. மலர் தனக்கு ஜூஸ் வேண்டாம்னு சொன்னாலும் பாக்கியராஜ் ரொம்ப அன்பா அவங்களுக்கு குடிக்க கொடுக்குறாரு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் அவங்க ரெண்டு பேரோட இந்த அழகான காதல் காட்சிகள் மனசுக்கு ரொம்பவே இதமா இருக்கு. ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அடுத்த காட்சியிலேயே ரேவதி ஒரு இருட்டான அறையில உட்கார்ந்து தனியா அழுதுட்டு இருக்காங்க. அவங்க முகத்துல அவ்வளவு பயம், அவ்வளவு வேதனை, கண்ணீர் சத்தம் இல்லாம வழிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல பாக்கியராஜ் அவங்களுக்கு போன் பண்றாரு. ரேவதியோட அழுகுரலை கேட்டதும் பாக்கியராஜ் ரொம்பவே பதறிப்போறாரு. உன் புருஷன் உன்னை அடிச்சானா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு ரொம்ப துடிப்பா கேக்குறாரு. ஆனா ரேவதி அவர் என்னை அடிக்கல, ஆனா அவர் என்ன தவிக்க விடுறாரு, அவர் நடந்துக்கிற விதம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லி கதறி அழுறாங்க. இதை கேட்ட பாக்கியராஜ் கண்கலங்கி கண்ணீர் விடுறாரு. உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உன்னோட அண்ணன் நான் இருக்கேன், உன்னை ஒரு இளவரசி மாதிரி நான் பாத்துக்குவேன்னு சொல்லி ரொம்ப உருக்கமா ஆறுதல் படுத்துறாரு. ஒரு அண்ணன் தங்கைக்கு நடுவுல நடக்குற இந்த பாசமான கண்ணீர் உரையாடல் எல்லார் மனசையும் கலங்க வைக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம மதி வீட்ல ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்குது. மதி தன்னோட லேப்டாப்ல ஆன்லைன் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட போலீஸ் கணவர் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. உடனே மாமனாரும் மாமியாரும் சேர்ந்து மதியை ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. புருஷன் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான், அவனுக்கு ஒரு காபி கூட போட்டு கொடுக்காம அப்படி என்னடி படிப்பு வேண்டி கிடக்குன்னு சொல்லி மாமியார் ரொம்ப அதிகாரமா சத்தம் போடுறாங்க. ஆனா நம்ம மதி ரொம்ப அமைதியாவும் அதே சமயம் தைரியமாவும் நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் 10 நிமிஷம் ஆகும்னு உறுதியா சொல்றாங்க. இதை கேட்ட மாமனாருக்கு கோபம் தலைக்கு ஏறுது. இந்த வீட்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் அடக்க ஒடுக்கமா இருக்கணும், புருஷனுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி ஆணாதிக்கத்தோட ரொம்ப மோசமா பேசுறாரு. இவங்களை எல்லாம் எப்படி திருத்துறதுன்னு மதி ரொம்பவே விரக்தியில தவிக்கிறாங்க. உடனே போலீஸ் கணவர் மதியை ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு ரொம்ப கோபமா கத்துறாரு. நீ ஏன் எங்க அம்மா அப்பா கிட்ட எதிர்த்து பேசுற, உனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லையான்னு சொல்லி அதிகாரமா மிரட்டுறாரு. ஆனா மதி சளைக்காம நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு நீங்க தான பெர்மிஷன் கொடுத்தீங்க, அப்புறம் ஏன் உங்க அம்மா அப்பா என்னை இப்படி கொடுமைப்படுத்தும் போது அமைதியா வேடிக்கை பாக்குறீங்கன்னு கண்ணீரோட கேக்குறாங்க. இந்த வீட்ல நடக்குற குடும்ப அரசியல் மற்றும் ஆணாதிக்க கொடுமைகளை மதி தனி ஆளா நின்னு எதிர்கொள்றதை பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே கோபமும் கஷ்டமும் வருது. இத்தனை நெஞ்சை பிழியும் பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் எபிசோடோட முடிவுல ஒரு சின்ன சந்தோஷமான காட்சி வருது. மலர் தன்னோட ரூம்ல ரொம்ப அமைதியா துணிகளை மடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியராஜ் அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறாரு. நீ சமைச்சு கொடுத்த சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ஐ லவ் யூ மலர்னு ரொம்ப ரொமாண்டிக்கா சொல்றாரு.
அதை கேட்ட மலர் முகத்துல அப்படி ஒரு வெட்கம். சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே மீ டூ லவ் யூ பாக்கியராஜ்னு பதில் அனுப்புறாங்க. அவங்களோட இந்த சின்ன சந்தோஷத்தோட இந்த பரபரப்பான எபிசோட் ஒரு வழியா முடிவுக்கு வருது. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னா, ரேவதியோட கணவர் அவங்களை இன்னும் ரொம்ப மோசமா கொடுமை படுத்த வாய்ப்பு இருக்கு. அதை கேள்விப்பட்டு பாக்கியராஜ் நேரா அங்க போய் பெரிய சண்டை போடுவாருன்னு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மதி தன்னோட படிப்பை தொடர மாமனார் மாமியார் போடுற தடைகளை எல்லாம் சுக்குநூறா உடைச்சு எரிஞ்சு தன்னோட தைரியத்தை நிரூபிப்பாங்க. மலர் மற்றும் பாக்கியராஜ் வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களை ஏமாத்த அவங்க சொந்த பந்தங்களே புதுசா ஒரு சதி திட்டம் போட போறாங்க. அடுத்து என்னென்ன பிரளயம் வெடிக்க போகுதுன்னு